ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது முடிச்ச உடனே இந்த ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 30 கொஷின் முடிச்சதுக்கப்புறம் ஹவு டு ரீட் தி இன் ஹிந்து நியூஸ் பேப்பர். ஹிந்து நியூஸ் பேப்பரில் எனி நியூஸ் பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், மோஸ்ட்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் ஹிந்து, இது ரெண்டுத்தும் படிக்கிறது தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. அது எப்படி அது வந்து அது எப்படி படிக்கலாம், அதுலேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், அது எப்படி நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த 30 கொஷின்ஸை முடிச்சிருவோம். ஸோ தட் ஒரு கோர்வையாக போய்கிட்டு இருக்கும் நம்ம ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் 71. How many delimitation commissions have been constituted by the Government of India till December 2023? ஓகேவா? ஸோ போன வருஷம் டிசம்பரோட எத்தனை டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்படி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் அவங்களே சொல்லிட்டாங்க யார் இதை ஃபார்ம் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஷின் இந்த ஆம்பிகுட்டி தேவையில்லை. பிரசிடென்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை ஜுடிஷியரி ஃபார்ம் பண்ணுதா, இல்லை லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஸோ இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போ 1952 அப்போ தான் ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன். அடுத்து 1963, தென் 1973, தென் 2002. ஸோ till now 4 delimitation commissions have been constituted by the government of India. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2026. அது இப்போ இந்த 2021 சென்சஸ்க்கு அப்புறம் இப்போ 21 சென்சஸ் எடுக்கல. அது எடுத்ததுக்கப்புறம் தான் 2026. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வில் பி 4. ஸோ இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா, அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதனுடைய மெம்பர்ஸில் எப்படி சூஸ் பண்ணுவாங்க, இது வரைக்கும் எத்தனை பார்த்துட்டோம் நம்ம. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டேட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கா? ஏன்னா ஸ்டேட்டு வந்து அவங்களுடைய அந்த பஞ்சாயத்து ராஜ் சொல்கிறாங்களா, அவங்கள டீமிலிட்டேட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கணும். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்சிவாக இந்த கொஷின் அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். தி கான்ஸ்டியூஷன் 71st Amendment Act 1992 amends the 8th schedule to the constitution to include which of the following languages? ஸோ 1992ல் 71st Amendment கொண்டு வராங்க. அதில் 8th ஷெடியூல் நமக்கு தெரியும், 18 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க இந்த 1992 71 இது அந்த அமெண்ட்மெண்ட்லேருந்து? கொன்கணி, மணிப்புரி, நேபாளி, மைத்திலி. ஸோ ஆன்சர் எப்படி ஏ. இது டைரக்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக கொன்கணி கொண்டு வந்தாங்க, மணிப்புரி அண்டு நேபாளி. ஸோ ஆன்சர் வில் பி ஏ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த கொஷின் எப்படி அணுகணும்னா, நீங்கள் 71st Amendment ஆக்ட்னா என்ன, இதில் என்னென்ன, அடுத்து 8th ஷெடியூல்லாம் என்ன, இந்த லாங்குவேஜஸில் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜாக இருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு 3 ஃபேக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணாலே போகுது இதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். பார்ட்டி நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் இட்ஸ் லீடர் கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனசங்க, டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. தட் இஸ் கரெக்ட். உங்கள் நியூஸ் பேப்பரே வந்துட்டுருக்கோம். ஓகே, அடுத்து சோஷியலிஸ்ட் பார்ட்டி, சி ராஜகோபால் ஆச்சாரி. ஆக்சுவலி ராஜகோபால் படிச்சிருப்போம் ஸ்வதந்திர பார்ட்டி, நாட் எ சோஷியலிஸ்ட் பார்ட்டி. ஸோ தட் வில் பி a wrong. Then Congress for Democracy, that is Jagjeevan Ram, that is actually it's a founder. So answer will be only 2 is a correct answer. ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன பார்ட்டின்னு படிங்க. இந்த லீடர்ஸுடைய அவருடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுங்க. தட் இஸ் இனஃப் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. Which of the following statements are correct about the Constitution of India? Okay. Powers of the municipalities are given in Part 9A of the Constitution. That is correct. Emergency provisions are given in the Part 18 of the Constitution. That is also correct. Provisions related to the amendment of a Constitution are given in the Part 20 of the Constitution. That is also correct. So answer will be 1, 2, 3.
ஸோ இதில் பாருங்கள், இப்போ வந்து நமக்கு என்டையர் கான்ஸ்டியூஷனாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஸ்டியூஷன் அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஎம் முன்ஷி அந்த ஒரு சின்ன புக் இருக்கும், இல்லை நீங்கள் இண்டெக்ஸ் மட்டும் படித்தா கூட போதும். இதுக்கெல்லாம் ஒரு கிளான்ஸ் இருந்தால், ஒரு ரஃப் ஐடியா இருந்தாலே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படிதான் எப்படி லிமிட்டட் ஸ்கோப்பில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 75, which one of the following statement is correct as per the Constitution of India? என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷன் என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்கிறாங்க. interstate trade and commerce is a list subject under the ஸ்டேட் லிஸ்ட். அது எப்படி இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் வந்து 2 ஸ்டேட்டுக்கு இருக்குது, அது எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட் வரும்? தட் இஸ் கன்கரண்ட் லிஸ்ட். interstate trade migration is a state subject under the state list. That is also wrong. interstate quarantine is a union subject under the union list. quarantine, that is correct. இது ஏன் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இதுக்காண்டி கேட்டிருக்காங்க, கொரோனா காலத்தில் வந்து குவாரண்டைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கார்பரேஷன் டேக்ஸ் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட், தட் இஸ் யூனியன் லிஸ்ட். கார்பரேஷன் டைரக்ட் டேக்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன பார்க்கணுன்னா, நீங்கள் இந்த அந்த லிஸ்ட் இருக்குங்களா, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு, இதில் ஒரு ரஃப் ஐடியா இருந்தால் போதும். ஆக்சுவலாக இதில் வந்து 100 இருக்கும், இதில் 61 இருக்கும், இதில் சம்திங் இருக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்டில். ஸோ இது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, மொத்தமே ஒரு ரஃப் ஐடியா இருந்தால் போதும். ஏன்னா 160, 200, 250 லிஸ்டெல்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 76, under which of the following articles of the Constitution as the Supreme Court of India plays the right to privacy? That is Article 21. Is a very very basic simple question. இந்த பேப்பர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ். ஸோ ஆர்டிகல் 21 இது வந்து புட்டுசாமி கேஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ புட்டுசாமி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எப்போ பாரு வந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அது 2017-18 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, பட் இன்னமும் அது ப்ரைவேசி கோட் பண்ணால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணாங்க. ஸோ அப்போ இது ஆர்டிகல் 21 உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் இனஃப் ஃபார் தட் கொஷின். அடுத்து கொஷின் நம்பர் 77 என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் ஆர் தி டியூட்டிஸ் ஆஃப் தி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஆஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ்? ஸோ ஆக்சுவலாக இன் 2019 and 20 அப்போ வந்து 19ல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ்ன்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து சிவிலியன் தான் வந்து செக்ரட்டரியாக இருப்பாங்க, பட் செக்ரட்டரி மோஸ்ட்லி. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு மட்டும்தான் இஸ்ரோ சேர்மன் வந்து டிஃபேக்டோ எக்ஸ் அஃபிஷியல் சேர்மனாக இருப்பார், மீன்ஸ் செக்ரட்டரியாக இருப்பார். ஸோ இதே மாதிரி இங்கே டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் சிடிஎஸ் தான் செக்ரட்டரி அவர் தான் ஹெட் ஆஃப் தட் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. பெர்மனன்ட் அவர் என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் கமிட்டி. எஸ், தட் இஸ் கரெக்ட். Access military command over the 3 service chiefs. No, he don't have any military command over. He just an informer and the marida. He don't have any military command. So that is wrong actually. 2. Principal military advisor to the defense minister on all tri-service matter. That is correct. So 1 and 3 is the right answer. So answer will be D for Delhi. ஸோ இது கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. இது புதிய இதுக்கு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தியேட்டரைசேஷன் ஆஃப் தி ஆர் மிலிட்ரி கமாண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த நியூஸ் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க, இந்த செக்யூரிட்டியில் நீங்கள் எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த கொஷின்லாம் ரொம்ப சிம்பிள் கொஷின். ஸோ ஆப்ரேஷன்ஸ் அண்டர்டேக்கன் பை தி ஆர்மி டுவர்ட்ஸ் அப்லிப்மெண்ட் ஆஃப் த லோக்கல் பாப்புலேஷன் இன் ரிமோட் ஏரியாஸ் டு இன்க்ளூட் அட்ரஸிங் தியர் பேசிக் நீட்ஸ் இஸ் கால்ட் ஆபரேஷன் சத்பாவனா, ஆப்ரேஷன் சங்கல்ப் மைத்ரி